ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டு விசேஷம் ஆகட்டும் அல்லது உங்கள் வீட்டில் ஏஜ் ஆனவங்க இருக்கிறாங்க, சமையல் பண்ண முடியல அப்படின்னாலும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஃபுட்டு சமைக்கலை அவங்க, பட் 3 times ஃபுட் வேணும், ஒர்க் போகிறவங்களாம் இருக்காங்க அப்படின்னாலும், வீட்டு ஃபுட்டு எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்படி மிளகா மல்லி அரைச்சி வைக்கிறோமோ அது மாதிரி எந்த ஒரு பேக்கெட் ஐட்டம்ஸ் இல்லாமல் நேச்சராக கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அதே மாதிரி டின்னர், அதே மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுக்கும் உங்களுக்கு 3 வேளையும் நான்வெஜ் வெஜ் உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. தனித்தனி செப்ரேட் கிச்சன்ஸ், இது பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு, இது பார்த்திங்கன்னா வெஜ்ஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்ரேட் கிச்சன்ஸ் அண்ட் செப்ரேட் பாக்ஸஸ் ஃபார் பேக்கிங், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹைஜீனாகவும் வீட்டில் அவங்க உங்களுக்கு செஞ்சு வித் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு தராங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கு, ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு, மேரேஜ்க்கோ அல்லது எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குனாலும் முறுக்கு, அதிரசம், இது மாதிரி இதுனாலும் ஒரு ரசம் கூட பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிற மாதிரி அரைச்சி வைக்கிற ரசம் தான். ரசப்பொடி பேக்கெட் வாங்குறதில்ல. எந்த ஒரு சமையலுக்கும் பேக்கெட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ பேக்கேஜில் வேணுனாலும் வாங்கிக்கலாம், உங்கள் பட்ஜெட் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைனாலும் பாக்ஸ் ஐட்டம்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம், ரீயூசபிள் பாக்ஸ் ஐட்டம்ஸில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட டிஃபன் கேரியர் கொடுத்து வாங்கிக்கலாம். நாங்களேவும் டிஃபன் கேரியர் போட்டும் தருவோம். நீங்கள் ஈவினிங் அதை வாஷ் பண்ணி தர மாதிரி இருந்தாலும் ஓகே தான். ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், இதாகட்டும், எல்லாமே நேச்சராக ஹோம் ஃபுட், வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதே டேஸ்ட்டுக்கு எந்த வித கலப்படமும் இல்லாமல், இங்கே முழுக்க டேஸ்ட்டை டிபெண்ட் பண்ணாமல் ஹைஜீனிக் அண்டு குவாலிட்டி மட்டும் தான் இங்கே இருக்கும். அந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் இருக்கும். நார்த் இண்டியன் ஃபுட்ஸாலும் ஆனாலும் வாங்கிக்கலாம். மீல்ஸு நார்மல் நம்ம தமிழ்நாடு மீல்ஸ்னாலும் வாங்கிக்கலாம். கீரையிலேருந்து பழங்கள்லேருந்து எல்லாமே இங்கே நம்ம கொடுக்குற இந்த டயட் ஃபுட், இந்த பிக்சரில் இருக்கிற டயட் ஃபுட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்முக்கு போகிறவங்களுக்காக இருக்கும். டேட்ஸ்லேருந்து எக்கு, பனானா, அப்புறம் வீட்டில் பண்ணது இந்த மாதிரி இருக்கும். ஆலூஸ் மிக்ஸ் பண்ணி இருக்கும். நார்த் இண்டியன்ஸ்க்காக கோலா உருண்டையில் பண்ண மாதிரி இருக்கும். ஃபிஷ் ஐட்டம்ஸ் இருக்கும். சோளா பூரி அண்ட் பூரி, எந்த வெரைட்டிஸ்னாலும். ஆனால் ஒன்று நீங்கள் டேஸ்ட் ப்ரிஃபர் பண்ண முடியாது, குவாலிட்டி அண்ட் ஹைஜீனிக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே வீட்டில் நம்ம எப்படி செய்வோமோ அது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா கேரளா ஃபுட்ஸான இந்த புட்டு அந்த ஐட்டங்களும் இங்கே கிடைக்கும். இடியாப்பம், நூல் புட்டு எல்லாமே இருக்குது. ஜேபி கேட்ரிங்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டிலையே பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட ரெஃபர் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது உங்களுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன்ஸுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, டெய்லி யூசேஜஸ்க்கு வேணும்னாலும் சரி, இந்த மாதிரி பாக்ஸஸ்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். இது நீங்கள் வாஷ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும், வாங்கிக்கலாம். ஃபிஷ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டால் ஒன்லி சீ ஃபுட் மட்டும்தான். எல்லா டைப்ஸ் ஆஃப் த ஃபுட்ஸும் உங்களுக்கு இங்கே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா டயட் ஃபுட்டில் வரும். எல்லாமே சீ ஃபுட் தான். ஃபிஷ் எடுத்தாலும் சீ ஃபிஷ் தான் இருக்கும். நார்மலாக இந்த வளர்த்துற ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்காது. எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. ஆனால் எல்லாமே வீட்டில் செய்கிறது மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்காகட்டும் வீட்டுக்காகட்டும் கண்டிப்பாக நம்ம டீமை ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு பதிவில் பார்க்குறோம். ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா.